நாகா எபிசோட் 13. கோவளம் பீச். மணல் மேட்டில் கடலை பார்த்த மாதிரி கைகோர்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர் சின்னுவும் வர்ஷினியும். வர்ஷினி, என்னாச்சு உனக்கு? வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், ஏன் ஒரு மாதிரி இருக்க? சின்னு, எனக்கு ஒன்று தோணுது, சொன்னால் திட்டக்கூடாது. திட்டமாட்டேன், சொல்லு. ப்ராமிஸாக திட்டக்கூடாது. ப்ராமிஸ்லாம் வாங்குறத பார்த்தா எனக்கு பிடிக்காத மாதிரி, என் கோபத்தை தூண்டுற மாதிரி எதையோ நீ சொல்ல போகிற, அப்படித்தானே? இல்லை, அது சும்மா இரு சின்னு, ப்ராமிஸ் பண்ணு. சரி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ நீ என்ன சொன்னாலும் எனக்கு கோபமே வராது. ப்ராமிஸ், இப்போ சொல்லு. நீ ஆன்சைட் போகிறது எனக்கு பிடிக்கல சின்னு. உங்கள் டீம் லீட் கிட்ட அந்த ஆஃபரை நீ வேணாம்னு சொல்லிடேன் ப்ளீஸ். முகம் மாறிய சின்னு அவள் கையோடு கோர்த்திருந்த தன் கையை உருவிக்கொண்டான். வேறு திசையில் முகத்தை திருப்பி விட்டான். சின்னு, என்ன சின்னு, கோவப்பட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம முகத்தை திருப்பிக்கிட்டியே, இது என்ன? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. நான் அமைதியாக இருக்கும்போதே உனக்கு தெரியலையா? உன்கிட்ட பேச எனக்கு எந்த விஷயமும் இல்லை. கிளம்பி வீட்டுக்கு போ. என்ன சின்னு நீ? பப்ளிக் பிளேஸில் என்னை கத்த வைக்காத வர்ஷினி, கிளம்பு. வேகமாக எழுந்த வர்ஷினி செருப்புகளை மாட்டிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். என்னது, கெஞ்சுவான்னு பார்த்தா எந்திரிச்சு போயிட்டே இருக்காளே. ஐயோ, இனி இந்த மூஞ்சி பின்னாடியே போய் சமாதானம் வர செய்யணும். என்ன பொழப்படா உனக்கு? தன்னைத்தானே நொந்து கொண்ட சின்னும் வேகமாக அவளை பின்தொடர்ந்தான். வர்ஷு, நில்லு, எங்கே போகிற? நீ தானே என்னை கிளம்ப சொன்ன. நான் போகிறேன் சின்னு. ஏதோ கோபத்தில் சொல்லிட்டேன், அதுக்காக போயிடுவியா என்ன? எஸ், போயிடுவேன். எப்போ பார்த்தாலும் நீ என் மேலே கோபம் மட்டும்தான் சின்னு பட்டுக்கிட்டு இருக்க. இனிமேலும் இங்கேருந்து திட்டு வாங்க நான் தயாராக இல்லை. பாய். எனக்கு என்ன கோபம்னாலும் நான் உன்கிட்ட மட்டும் தானே காட்ட முடியும் வர்ஷு. ஆமாம், நான் உண்மையில எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்? உன்கிட்ட மட்டும்தான் நான் உண்மையாக ரியலாக இருக்கேன்னு அர்த்தம். அப்படி நான் உண்மையாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு. மற்ற பசங்க மாதிரி நானும் உன் கூட போலியாக இருக்க கற்றுக்கிறேன், ஓகேவா? நடந்து கொண்டிருந்த வர்ஷினி நின்றாள். சின்னு, என்ன நின்றுட்ட? போகிறேன்னு கிளம்பினியே, போக வேண்டியது தானே? போக முடியலையே. எவ்வளோதான் உன் மேலே கோபம் பார்த்தாலும் நீ அன்பாக பேசின உடனே அது எங்கேயோ ஓடி போயிடுதே. வா, போய் உட்காரலாம். இல்லை, வேணாம். என்ன இப்போ நீ சீன் போடுறியா? அதெல்லாம் இல்லை, பீச் வேண்டாம். உன்னை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே சின்னு? அது சர்ப்ரைஸ். வா. அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு வேகமாய் பார்க்கிங்கை நோக்கி நடந்தான் சின்னு. இருவரும் காரில் ஏறி காரை சற்றே நகர்த்தி மெயின் ரோட்டுக்கு வர ஆரம்பித்ததும் வாயை திறந்தான் சின்னு. சொல்லு வர்ஷு, ஏன் என்னை ஆன்சைட் போக வேணாம்னு சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலப்பா, நீ எங்கே வேணாலும் போ. நான் பேசினாலே நீ தான் கோவப்படுறியே. இந்த அலட்டல் தானே வேணாங்கிறது. நீ அப்போ ஏதோ சொல்ல வந்த, அதை தான் இப்போ என்னன்னு கேட்குறேன். எங்கள் வீட்டில் எனக்கு ஜாதகம் எடுத்துட்டாங்க சின்னும். ஆமாம், படித்து முடிச்சிட்டேன், வேலைக்கு போகிறேன், கல்யாண வயசும் வந்தாச்சு. அப்போ பேரண்ட்ஸ் அலையன்ஸ் பார்க்க தான் ஆரம்பிப்பாங்க. நீயும் கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆக வர்ஷு. என்ன கிண்டலா? சும்மா சொன்னேன்மா. இப்போ என்ன, நான் உங்கள் வீட்டில் வந்து பேசணுமா? நான் ரெடி. இப்போவே உங்கள் வீட்டுக்கு போகலாமா? சொல்லு செல்லம், காரை உங்கள் ஊரை நோக்கி திருப்பட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், நான் சொல்லும் போது வா போதும். நீ ஆன்சைட் போயிட்டு வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் மாப்பிள்ளைன்னு யாராவது கூட்டிகிட்டு வந்துட்டா நான் என்ன செய்வேன்? உன்னாலையும் நேரில் வந்து பேச முடியாது. அதனால தான் இப்போ இந்த ஆஃபர் வேணாம்னு சொல்கிறேன். காட், 6 மாதம் தானம்மா? கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடும். அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் யாரையாவது வர சொன்னால் வரவனை ஏதாச்சும் குறை சொல்லி நிராகரி. இங்கே பாரு வருஷம், எனக்கு மட்டும் 6 மாதத்துக்கு உன்னை தனியாக விட்டுட்டு டென்மார்க்குக்கு போகணும்னு என்ன ஆசையா? நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு தானம்மா போகிறேன். எல்லாம் சரிதான், ஆனால் இந்த டைமில் என்னை விட்டுட்டு நான் தான் அதை சமாளிக்க ஒரு ஐடியா சொன்னேனே, அதை ஃபாலோ பண்ணு, சரியா? உங்கள் வீட்டில் நீ இளவரசி மாதிரி வளர்ந்துருக்க. அதனால் கல்யாணத்துக்கு பிறகு நான் உன்னை மகாராதை மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு தேவை பணம். அதுக்காகத்தான் நான் ஆன்சைட் போகிறேன். இப்போவும் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் கண்டிப்பாக நம்ம லவ்வே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயமும் உனக்கு நல்லா தெரியும். அதையெல்லாம் மீறி நான் நீ தானே நிற்கும்போது ப்ராப்பர்ட்டியில் கொஞ்சம் கூட எனக்கு தரமாட்டாங்க. நம்ம 2 பேரும் தான் நம்மளை பார்த்துக்கணும். இப்போ புரியுதா நான் ஏன் ஆன்சைட் போகிறேன்னு சொல்கிறேன்னு? எனக்கு புரியுது சின்னும், நீ போயிட்டு வா. வீக்லி ட்வைஸ் உன்னை மீட் பண்ணிடுவேன். ஆனால் நீ ஃபாரின் போன பிறகு உன்னை நேரில் பார்க்காம எப்படி இருக்க போகிறேன்? லேசாய் அழ ஆரம்பித்தாள் வர்ஷினி. இங்கே பாரு வர்ஷு, ஆல்ரெடி நானே உன்னை மிஸ் பண்ண போகிறேன்னு வருத்தத்தில் இருக்கேன். இதில் நீ இந்த மாதிரிலாம் அழுதா எப்படிமா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லு, நான் போகலை. இல்லை, நீ போ. நீ சொல்கிறது தான் கரெக்ட். நீ இந்த விஷயத்தை ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற, நான் எமோஷ்னலாக பார்க்குறேன், அவ்வளவுதான். ஐ எம் ஓகே. நான் பாட்டு போடவா? கண்ணீரை துடைத்து கொண்டாள் வர்ஷினி. ஒரு 1/2 மணி நேர பயணத்திற்கு பின் அந்த மினி பங்களாவின் முன்னால் கார் நின்றது. சின்னு, இது யார் வீடு? உன் வீடு தான். என்ன முழிக்கிற? இதுதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ். உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் இறங்கி போய் வீட்டு கேட்ட திறக்கிறேன். நீ காரை டிரைவ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து நிறுத்திடு. காரை உள்ளே நகர்த்தியதும் மீண்டே கேட்டை சாத்திவிட்டு காரை நெருங்கிய சின்னு கதவை திறந்து வெல்கம் குவீன் என சொல்ல புன்னகையோடு இறங்கினாள் வர்ஷினி. வாவ், வீடு ரொம்ப அழகாக இருக்கு சின்னு. வா, உள்ள வா. தைரியமாக கூட்டிகிட்டு போறியே. வீட்டில் யாரும் இந்த பொண்ணுன்னு கேட்டால் என்ன சொல்லுவ?
வீட்டில் இப்போ யாரும் இல்லை, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. அவன் சொன்னபடியே உள்ளே நுழைந்த வர்ஷினியை ஹாலில் அமரச் சொன்னான். உட்காரு, உனக்கு சூப்பராக ஒரு காஃபி போட்டுட்டு வரேன். வேண்டாம், நானே. நோ, நீ என்னோட குவீன், முதல் முறையாக இங்கே வந்திருக்க, நான் தான் உனக்கு காஃபி கொண்டு வரணும், வெயிட் பண்ணு. கிச்சனுக்குள் நுழைந்த சின்னு வேகமாக தன் ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப்பில் கீழ்கண்டவாறு மெசேஜ் டைப் செய்து நண்பன் பிரகாஷ்க்கு அனுப்பினான். டேய் சாரிடா, ஒரு சடன் பிளான். அவளை இப்போ தான் உன்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு இன்றைக்கி சாட்டர்டேன்னு சரக்கை வாங்கிக்கிட்டு இங்கே கிளம்பிட போகிற. இன்னும் ஒரு 3 மணி நேரத்திற்கு உனக்கு இங்கே நோ என்ட்ரி. தொடரும். நாகா எபிசோட் 14. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் பொண்ணை என்னால் காப்பாற்ற முடியலை. நாகவல்லி சொல்ல அதிர்ந்து போன அந்த அம்மாள் பாய்ந்து வீட்டுக்குள் ஓடினாள். முகம் முழுவதும் நீலம் பார்த்து இறந்து கிடக்கும் தன் மகளை உற்று பார்த்துவிட்டு தலையில் அடித்தபடி அழ ஆரம்பித்து விட்டார். அவரது அழுகை நாகவல்லியின் மனதை பிசைந்தது. என்ன சொல்லி அவரை சமாதானம் செய்வது என தெரியாமல் திகைத்து போய் நின்றிருந்தாள். மனதுக்குள் அந்த கேள்வி வெறு விடாப்பிடியாய் நொண்டியது. இந்த ஊருக்குள்ளே எப்படி பாம்பு? வடுகனின் வீடு. வேலிப்படலை திறந்து கொண்டு வேகமாக ஓடி வந்தான் அந்த வேலையாள். ஐயா ஐயா, வாசலில் நின்று 8 ஊருக்கு கேட்கிற திசையில் அலறினான். ஜன்னல் வெளியே எட்டி பார்த்த முத்துவின் முகத்தில் குரூர புன்னகை. அப்பா, நான் நினச்ச மாதிரியே எல்லாம் சரியா நடந்துருச்சு போல. நான் ஏற்பாடு செஞ்சால் என்னை பார்க்க வந்துட்டான். போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிடா, போயிட்டு வந்து நல்ல செய்தியாக சொல்லு. வடுகன் சொல்ல தலையாட்டி கொண்டே வாசலை பார்த்து நடந்தான் முத்து. ஐயா, வாடா சொல்ல, நிலவரம் என்ன ஆச்சு? ஐயா, நீங்கள் சொன்னபடியே எல்லாம் சரியாக நடந்துருச்சு. பாம்பு கடிச்ச அந்த பிள்ளையை நாகவல்லியால் காப்பாற்ற முடியல. அந்த பிள்ளை செத்து போச்சு. அவங்க அம்மா தலையில் அடித்து அழுதுகிட்டு கிடக்கு. அவன் சொல்ல முத்துவிற்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கடா சோலை, உன்னை கவனிக்க வேண்டிய விதத்தில் கண்டிப்பாக கவனிப்பேன். சந்தோஷம் ஐயா, சொல்லிக்கொண்டே தலையை சுரிந்தான் அந்த சோலை. சரி, ஜெயிச்ச மெதப்பில் சந்தோஷத்தில் ஆட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் வேலை முடிய வேண்டியது இருக்குது. அதையெல்லாம் முடிஞ்ச பிறகு மொத்தமாக சந்தோஷப்பட்டுக்கலாம். அடுத்து என்ன செய்யணும்னு இப்போ நான் சொல்கிறேன், நீ கவனமாக கேளு. சொல்லுங்க ஐயா, உன்னிப்பாய் கவனிக்க ஆரம்பித்தான் சோலை. நாகவல்லியின் வீடு. கடவுளே, பல வருஷம் தவமிருந்து வரமிருந்து பெத்த பிள்ளையை எப்படி எவனுக்கு வாரி கொடுத்துட்டேனே. வீட்டுக்கு போனதும் என் வீட்டுக்காரரு பாப்பாவை எங்கன்னு கேட்பாரே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? உனக்கு கண்ணே இல்லை, இருந்த ஆர்வகத்துக்குன்னு நான் பெற்று வச்சிருக்கிற பிள்ளையை இப்படி சாகடிப்பியா? பல வருஷமாக நம்பிக்கையோடு உன்னை கும்பிட்ட எனக்கு நீ செய்கிற நல்லது இதுதானா? அந்த அம்மாவின் அலறல் உள்ளே படுத்துக்கிட்ட நாகவல்லியின் தந்தை காதில் எட்டியது. என்ன சத்தம் அது? குழப்பத்தோடு யோசித்தவர் மகளை அழைத்தார். நாகவல்லி, வரேன்பா. கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு உள்ளறைக்குள் போனாள் நாகவல்லி. அப்பா, என்னம்மா அங்கே சத்தம்? ஏதோ ஒரு பொம்பளை அழுகிற மாதிரி கேட்குதே. அது என்னம்மா, ஏன் இப்படி தயங்குற? இல்லைப்பா, நம்ம ஊர் வயல் வேலைக்கு வந்த ஒரு அக்காவோட குழந்தைய பாம்பு கடிச்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு தான் தூக்கிட்டு வந்தாங்க. ரொம்ப முயற்சி செஞ்சு பார்த்தேன்ப்பா, குழந்தைய காப்பாற்ற முடியலை. அதனால தான் அவங்க அழுகிறாங்க. அதிர்ச்சியாய் நிமிர்ந்து தன் மகளை பார்த்தார். என்ன சொல்கிற நாகவல்லி? என்னால் இதை நம்ப முடியல. நீ வைத்தியம் பார்த்து ஒரு குழந்தையை குணப்படுத்த முடியலையா? இத்தனை வருஷத்தில் முதல் தடவையாக நான் அதை கேள்விப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் பாம்பே கிடையாது. இதுவும் புதுசாக தான் இருக்குது. அதுதான்ப்பா எனக்கும் குழப்பமாக இருக்குது. அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த அதே நேரம் வாசலில் கூச்சலும் குழப்பமும். நாகவல்லி, ஒரு நிமிஷம் வெளியே வாம்மா. அப்பா, இருங்க, நான் வந்துடுறேன். மீண்டும் வாசலை நோக்கி நடந்தாள். வீட்டின் வாசலில் ஒரு 4-5 பேர் கூடியிருந்தார்கள். அதில் சோலையும் ஒருவன். நாகவல்லி, அவன்தான் அவளை அழைத்தான். சொல்லுங்கண்ணே, இந்த புள்ள செத்து போனதுக்கு காரணம் பாம்புதான், உனக்கு தெரியுமா? தெரியும்ண்ணே, ஆனால் அதில் ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. சந்தேகமா? ஆமாம், நானும் இந்த ஊரில் 7 வருஷமாக எத்தனையோ பூச்சிக்கடிகளுக்கு வைத்தியம் பார்த்துருக்கேன். ஆனால் முதல் முறையாக பாம்பு கடிச்சிருக்குன்னு என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தது இந்த பாப்பாவை தான். அதிலேயே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். வயல் வேலை செய்கிற இடத்துல என்றைக்குமே பாம்பு வந்தது கிடையாது. இந்த பாப்பா பிள்ளைங்க கூட என் வீட்டுக்கு முன்னாடி தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அப்படி இருக்கையில் இங்கே பாம்பு வந்துச்சுன்னு சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், ஆச்சரியம்தான். ஏன்னா அந்த பாம்பு வந்ததே உன் வீட்டுக்குள்ளே இருந்து தானே. கூட்டத்தில் இன்னொருவன் சொல்ல சட்டென நிமிர்ந்து அவனை பார்த்தாள் நாகவல்லி. என்ன சொல்கிறீங்க? என் வீட்டிலேருந்து பாம்பு வந்துச்சா? ஆமாம்மா, இந்த பாப்பாவை கடிச்ச பாம்பு ஜன்னல் வழியாக உன் வீட்டுக்குள்ளே போகுந்ததை பார்த்ததே நாங்கள் தான் என்றான் சோலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? என் வீட்டுக்குள்ளே எப்படி பாம்பு? பாம்பு இருக்கிற வீட்டில் நான், அப்பா, தம்பிகள்னு எல்லாரும் எப்படி இருக்க முடியும்? இந்த வியாக்கியானம் எல்லாம் பேசாத நாகவல்லி. உன் வீட்டில் பாம்பு புத்த பார்த்ததுக்கான சாட்சி எங்ககிட்ட இருக்குது. என்ன பார்க்குற? நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களே, ஏலமலையில் வேலை செய்கிற 2 பொம்பளைங்க, பூவண்டு கடிச்சு சிகிச்சைக்காக வந்த ஒருத்தவங்களை நீ உள்ளே படுக்க போட்டு வைத்தியம் பார்த்த. அந்த பொம்பளையோட நாத்தனார் உங்கள் வீட்டில் பாம்பு புத்து இருக்கிறத பார்த்துருக்கு. இதுக்கு என்ன சொல்கிற? சோலையை முறைத்தாள் நாகவல்லி. என்னம்மா முறைக்கிறேன்? நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு, அப்புறமா முறைச்சி பார்க்கலாம். என்ன பதில் சொல்லணும்? என்ன பதில் சொல்லணுமா? உன் வீட்டில் புத்து இருக்குது. புத்து இருந்தால் பாம்பு இருக்குமில்ல, அந்த பாம்பு தான் இந்த அம்மாவோட பிள்ளையை கடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன பதில் வச்சுருக்க?
பெருமூச்சு விட்டால் நாகவல்லி. இங்கே பாருங்க, என் வீட்டில் புத்து இருக்கிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் எந்த பாம்பும் கிடையாது. நாங்கள் இந்த வீட்டுக்கு குடி வந்தப்போ புத்து இருக்கிற வீட்டில் எப்படி தங்கன்னு யோசித்தோம். ஆனால் அதில் பாம்பு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே குடி வந்தோம். சரி, எதுக்கு புத்தை இடிச்சுக்கிட்டு அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னதால் புத்தை இடிக்காமல் விட்டுட்டோம். ஆனால் அந்த பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளே தானே வந்துச்சு. அதை நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோமே. கூட்டத்தில் நின்றிருந்த ஒரு பெண் முன்னால் வந்து நின்று சொல்ல, அப்போது அங்கு வைந்தான் ஐயனார். என்னம்மா நாகவல்லி, வீட்டு முன்னால் ஒரே கூட்டம், அதையே அந்த பிள்ளை கிட்ட கேட்குறவன் நானே சொல்கிறேன் என சொல்லிக்கொண்டு ஐயனானை நெருங்கிய சோலை நடந்தது அனைத்தையும் அவனிடம் விவரித்தான். இப்போ நீயே சொல்லு ஐயனாரு, என்ன செய்யலாம்? இந்த புள்ள வீட்டில் பாம்பை வளர்த்துக்கிட்டு இருக்கு. கேட்டால் எதுவும் பேச மாட்டேங்குது. எங்கள் வீட்டு புத்தில் பாம்பு இல்லைன்னு மறுக்குது. நான் சும்மா மறுக்கலை, எங்கள் வீட்டில் உண்மையிலே பாம்பு புத்து இல்லை அலறினாள் நாகவல்லி. இங்கே பாரு சோலை, பாம்பு இந்த ஊரில் ஒரு சின்ன பிள்ளையை கடிச்சதுன்னா என்னால் நம்ப முடியலை. ஏன்னா பாம்போட நடமாட்டத்தை இந்த ஊரில் யாருமே பார்த்ததில்ல. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த கிராமத்தில் கீரி பிள்ளைகள் அதிகமாக இருக்குது. கீரி பிள்ளை அதிகமாக இருக்கிற இடத்துல பாம்பு இருக்காது. யோ ஐயனாரு, என்ன இப்படி பேசுகிறவன்? பாம்பு நாகவல்லி வீட்டுக்குள்ளே போனதை கண்கூடாக பார்த்த சாட்சி இருக்குப்பா. நீ பாட்டில் என்னத்தையாவது பேசாத, குரலை உயர்த்தினான் சோலை. சரி, இப்போ நீங்கள் முடிவாக என்னதான் சொல்ல வரீங்க? ஐயனாரும் காரமாகவே கேட்டான். இந்த புள்ள வீட்டுக்குள்ளே போய் அந்த புத்தை இடிக்கணும். அப்போத்தான் அதுக்குள்ளே இருக்கிற பாம்பு நாளை பின்ன வேற யாரையும் காவு வாங்காது. சோலை சொல்ல தீயை மிதித்தது போலானது நாகவல்லியின் முகம். தொடரும்.